மகிமையின் ராஜனே மாட்சிமை தேவனே துயாதி தூயவரே துதிக்கு பாத்திரரே. மகிமையின் ராஜனே மாட்சிமை தேவனே துயாதி தூயவரே துதிக்கு பாத்திரரே. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிமனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிமனை மீண்டுமாக. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிமனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிமனை போற்றி. தண்ணீரில் மூழ்கின போதும் நீங்க என்ன தூக்கி விட்டீங்க. நெருப்பு நான் கடந்த போதும் கருகாம காத்து கொண்டீங்க. தண்ணீரில் மூழ்கின போதும் நீங்க என்ன தூக்கி விட்டீங்க. நெருப்பு நான் கடந்த போதும் கருகாம காத்து கொண்டீங்க. மனுஷங்க தலை மேல ஏறி போனாலும் நீங்க என்ன உயர்த்தி வச்சீங்க. மனுஷங்க தலை மேல ஏறி போனாலும் நீங்க என்ன உயர்த்தி வச்சீங்க. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிமனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிமனை மீண்டுமாக. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிமனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் இயேசுவை போற்றி. மற்றவங்க மறந்த போதும் உள்ளங்கையில் வரைஞ்சி வச்சீங்க. என்ன நான் வெறுத்த போதும் நீங்க என்ன அணைச்சு கொண்டீங்க. மற்றவங்க மறந்த போதும் உள்ளங்கையில் வரைஞ்சி வச்சீங்க. என்ன நான் வெறுத்த போதும் நீங்க என்ன அணைச்சு கொண்டீங்க. எல்லாரும் தோற்கடிக்க முயற்சி செஞ்சாலும் நீங்க என்ன ஜெயிக்க வச்சீங்க. எல்லாரும் தோற்கடிக்க முயற்சி செஞ்சாலும் நீங்க என்ன ஜெயிக்க வச்சீங்க. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிமனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் இயேசுவை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிமனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி. மற்றவங்க மறந்த போதும் உள்ளங்கையில் வரைஞ்சி வச்சீங்க. என்ன நான் வெறுத்த போதும் நீங்க என்ன அணைச்சு கொண்டீங்க. மற்றவங்க மறந்த போதும் உள்ளங்கையில் வரைஞ்சி வச்சீங்க. என்ன நான் வெறுத்த போதும் நீங்க என்ன அணைச்சு கொண்டீங்க. எல்லாரும் தோற்கடிக்க முயற்சி செஞ்சாலும் நீங்க என்ன ஜெயிக்க வச்சீங்க. எல்லாரும் தோற்கடிக்க முயற்சி செஞ்சாலும் நீங்க என்ன ஜெயிக்க வச்சீங்க. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிமனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிமனை போற்றி. மகிமையின் ராஜனே மாட்சிமை தேவனே துயாதி தூயவரே துதிக்கு பாத்திரரே. மகிமையின் ராஜனே மாட்சிமை தேவனே துயாதி தூயவரே துதிக்கு பாத்திரரே. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிமனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிமனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிமனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் இயேசுவை போற்றி.
கைத்தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. ஆமென். தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி உளவாய் தேவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு நாம் ஒவ்வொருவருக்காகவும் இந்த உலகத்தில் வந்தார், சிலுவையில் அடிக்கப்பட்டார், இரத்தத்தை சிந்தி மரித்து உயிரோடு இருந்த ஆண்டவராய் இயேசு இன்றைக்கும் ஜீவிக்கிறார். இதுவரைக்கும் ஆண்டவராய் இயேசுவை யாராவது ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளவில்லையானால் ஆண்டவராய் இயேசுவை உங்களுடைய நல்வாழ்வுக்கென்று அவரை ஆண்டவராக இரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவராய் இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் நாம் இந்த உலகத்தில் வெற்றியான ஆசீர்வாதமான ஒரு செழிப்பான வாழ்க்கை வாழ்வதுதான் கர்த்தருடைய சித்தம் என்பதை நாம் வேதத்தில் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். பாருங்கள், இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையே ரொம்ப ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. ஏன்னா வேதம் சொல்லுது, யோவான் சுவிசேஷம் 1:12 சொல்லுது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசமுள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி தேவன் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று பார்க்கிறோம். ஆண்டவர் ஒரு அதிகாரத்தை நம்ம கொடுத்துருக்காராம். என்ன அதிகாரம்? நம்ம எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள் என்ற அதிகாரம். நம்முடைய தேசம் நம்ம இந்தியர்கள் அப்படின்ற ஒரு அதிகாரத்தை நம்ம கொடுத்துருக்கு. நம்ம எல்லாரும் இந்திய தேசத்துடைய பிரஜைகளாக இருக்கிறோம். அப்படின்னா பாருங்கள், என்னென்னா இந்திய தேசத்துக்குள்ளே நம்ம வாழ்வதற்கு, இந்திய தேசத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான நன்மைகளை அனுபவிப்பதற்கு நாம் சுதந்திரவாளிகளாக இருக்கிறோம். ஒரு வீட்டில் ஒரு தகப்பன் தாய்க்கு ஒரு பிள்ளை பிறக்குதுன்னா அந்த வீட்டில் இருக்க எல்லா விதமான அந்த நன்மைகளுக்கும் அது சுதந்திரவாளியாக இருக்கிறது. அதே போல் தான் நம்முடைய ஆண்டவராய் இயேசுவை ஆண்டவர் என்று நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறபடினாலே நம்ம எல்லாரும் தேவனுடைய எல்லா விதமான நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் சுதந்திரவாளிகளாக இருக்கிறோம். வேதம் சொல்லுது, நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே அப்படின்னு. நாம் பிள்ளைகளாக இருக்கிறோன்னா கண்டிப்பாக ஆண்டவருடைய எல்லா விதமான ஆசீர்வாதத்துக்கும் சுதந்திரவாளிகளாக இருக்கிறோம். அப்போ பிள்ளைகளாக இருக்கிற நாம் எல்லாருமே அதுக்கு சுதந்திரவாளியாக இருக்கிறது மட்டுமல்லாமல் அந்த சுதந்திரத்தை நாம் சுதந்திரித்து கொள்ளக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். அநேக நேரங்களில் பாருங்கள், ஊழியக்காரங்க ஒரு சில தவறான காரியங்களை அவங்க சொல்லிடுறாங்க. என்ன சொல்லிடுறாங்கன்னா, இந்த உலகத்தில் நமக்கு எந்த ஆசீர்வாதமும் எந்த செழிப்பான காரியம் எதுவும் வேணாம், பணம் வேணாம், எதுவுமே வேணாம், எல்லாம் பரலோகத்தில் போய் ஆண்டவர் கொடுப்பார் அப்படின்றனால இன்றைக்கி அநேக மக்களை நம்ம பார்க்கும்போது ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொண்டும் பல வருஷங்கள் 10 வருஷம் 20 வருஷம் ஆகியும் இன்னும் அவங்க வாழ்க்கையிலே ஒரு பொருளாதாரத்தில் ஒரு செழிப்பு, ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை இல்லை. மக்கள் நல்ல ஒரு நிலைமையிலே இல்லை. சபைக்கு போகிறாங்களே தவிர போன மாதிரியே தான் இருக்காங்களே. எத்தனையோ வருஷங்கள் ஆயிடுச்சு போய், போனாலும் அவங்களுடைய நிலைமை அப்படியே தான் இருக்குது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா வேதம் சொல்லுது, பிள்ளைகளானால் சுதந்திரமாமே என்று சொல்லுது. கண்டிப்பாக நம்ம இந்த உலகத்தில் இருக்கிற நம்ம எல்லாருமே ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொண்ட எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் செழிப்பான வெற்றியான ஒரு ஆசீர்வாதத்தை உடைய மக்களாக நாம் வாழ்வதுதான் கர்த்தருடைய சித்தம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 3 யோவான் 2 சொல்லுது, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி நான் விரும்புகிறேன்னு சொல்லி கர்த்தர் அங்கே யோவான் மூலமாய் காய்வுக்கு எழுதுகிற மட்டும் இல்லாமல் அது நமக்கு எழுதுகிறார். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி செழிப்பாக இருக்கும்படி நான் விரும்புகிறேன் என்று தேவன் சொல்கிறார். அப்போ நம்முடைய தேவன் செழிப்பின் தேவனாக இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் செழிப்பை நம்முடைய மனதிலே நல்லா எடுத்துக்கிறோம். ஆண்டவர் இந்த உலகத்தில் பாருங்கள், சிலருக்கு பாருங்கள் ஆசைப்படக்கூடாது, ஆசையே படக்கூடாது சொல்லுவாங்க. பாருங்கள், ஆசையை ஒழிச்சிடணும். அது ஆண்டவர் சொல்கிற விஷயம் இல்லை. அது ஏதாவது ஒரு அஞ்ஞான மார்க்கத்தில் யாரோ ஒருத்தர் கண்டுபிடிச்சிருக்காரு, நீங்கள் ஆசைப்படக்கூடாது, எல்லாத்தையும் வெறுத்துடணும் அப்படின்னு. ஆனால் ஆண்டவர் பாருங்கள், மகா பெரிய ஆசை உள்ள தேவன் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். எதை சொல்லுது? பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கணும், செழிப்பாக இருக்கணும் கர்த்தர் ஆசைப்படுறார். நம்ம நல்லா இருக்கணும், நம்ம செழிப்பாக இருக்கணும், நம்ம சுகமாக இருக்கணும் தான் கர்த்தருடைய ஆசை. தேவனுடைய பிள்ளைகளே, நாமும் அவரோடு கூட சேர்ந்து நம்ம செழிப்பாக இருக்கணும், சுகமாக இருக்கணுன்ற ஆசைப்படக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். சங்கீதம், எல்லோரும் சங்கீதம் 35ஆம் அதிகாரம் எல்லோரும் எடுத்துங்க. 35ஆம் அதிகாரத்தில் 27வது வசனம், என் நீதி விளங்க விரும்புகிறவர்கள் கம்பீரித்து மயில் தமது ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக என்று எப்பொழுதும் சொல்ல கடவர்கள். விளக்குவீங்களேன், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, தாவீது போன்றவர்கள் தேவனுடைய ஊழியக்காரர்கள், தாசர்கள்.
ஆனால் இன்றைக்கி நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகள். இங்கே சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னா, அதாவது அவர் ஊழியக்காரருடைய சுகத்தை செழிப்பை விரும்புகிற தேவன். நம்ம செழிப்பாக இருப்பது கர்த்தருடைய நாமத்தை நம்ம மூலமாக மகிமைப்படுத்து கர்த்தருடைய சித்தம். பாருங்கள், ஊழியக்காரர்களே அவ்வளோ நல்லா இருக்குன்னு கர்த்தர் நினைப்பாருனா, செழிப்பாக இருக்குன்னு நினைப்பாருனா, பிள்ளைகள் அதை விட நல்லா இருக்குன்னு தான் கர்த்தர் என்ன செய்வார், நினைப்பார். பாருங்கள், அப்போ அவருடைய எண்ணங்கள்லாம், அவருடைய ஆசையெல்லாம் என்னென்னா, நம்ம செழிப்பாக இருக்கணும், சுகமாக இருக்கணும், வெற்றியாக இருக்கணும். இதுதான் கர்த்தருடைய ஆசை. அது மட்டும் இல்லாமல் அவருடைய ஆசையை தேவன் தம்முடைய வார்த்தையின் மூலமாய் வெளிப்படுத்தி இருக்கிறார். அவருடைய ஆசையை என்ன பண்ணியிருக்காரு, சிலருக்கெல்லாம் பாருங்கள் டைரி எழுதுகிற பழக்கம் இருக்கும். பாருங்கள், தேவனுடைய பிள்ளைகளே நல்லா கவனிங்க. நம்முடைய தேவன் ஒரு டைரி எழுதி வச்சுருக்காரு. அந்த டைரியில் என்னையும் உங்களையும் பற்றி தான் நிறைய எழுதி வச்சுருக்காரு. என்னென்னா அந்த டைரி தான் எழுதின வேத புத்தகம். அதனால தான் ஏன் பைபிளை படிக்கணும்னு உங்களுக்கு சொல்கிறேன். நான் அநேகருக்கு பாருங்கள், பைபிள் படிக்கிறது ஏதோ ஒரு கடமை மாதிரியும், ஏதோ காலையில் விடிஞ்சிச்சுன்னா ஒரு அதிகாரம் படிச்சிடணும், இல்லைன்னா ஆண்டவர் ஏதோ நம்மளை தண்டிச்சிருவார். கிடையவே கிடையாது. நீங்கள் ஆண்டோடைய சமூகத்தில் ஜெபிப்பதும் வேத வசனத்தை படிப்பதும் பாருங்கள், தேவனை குறித்தும் நம்மளை குறித்தும், அது மட்டும் இல்லாமல் நம்முடைய எதிரியாகிய பிசாசை குறித்தும் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு புத்தகம் இது. அதனால தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும். நம்முடைய ஆண்டவர் யார், நான் யார், நமக்கு விரோதமான அந்த பிசாசு இருக்கான, அவன் எப்படிப்பட்டவன், என்னென்ன பண்ணுறான், எல்லாத்தையும் குறித்து இந்த வேதம் எழுதி வச்சிருக்கு. நல்லா கவனிங்க. அதனால தான் அவருடைய எண்ணங்களை, தேவனுடைய ஆசையும் அவருடைய விருப்பத்தையும் அவருடைய திட்டத்தையும் தேவன் இந்த வேத புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். இன்றைக்கி தேவனை நீங்கள் காணணுமா, ஆண்டவரை காணணுமா, உங்களை பார்க்கணுமா, பாருங்கள், உங்களுடைய எதிர்காலங்களை பார்க்கணுமா, எங்கே பார்க்கலாம் தெரியுமா, இதுக்குள்ளே தான் பார்க்கணும். உங்களுடைய செழிப்பை பார்க்கணுமா, உங்களுடைய சுகத்தை பார்க்கணுமா, உங்களுடைய சமானத்தை பார்க்கணுமா, உங்களுடைய ஆசீர்வாதங்களை பார்க்கணுமா, எல்லாம் இந்த வேத புத்தகத்துக்குள்ளே இருக்குது. அதனால தான் தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம எல்லாரும் தேவனுடைய ஆசையை தேவன் இங்கே இந்த வேத புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். அவருடைய ஆசை என்ன, அவருடைய விருப்பம் என்ன, அவருடைய திட்டம் என்ன, அவருடைய சித்தம் என்ன, நம்மளை குறித்து தேவன் என்ன அவர் நினைக்கிறார் என்பதான் பாருங்கள் வேதத்திலே அவர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். அதனால தான் பாருங்கள், வேத புத்தகத்திலே அவருடைய ஆசைகளும் விருப்பங்களும் திட்டங்களும் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அவையில் என்ன சொல்லுது நம்மளை குறித்து? எடுங்க, ஏசாயா 55ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. என்ன சொல்கிறாரு? பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. என்ன சொல்கிறாரு? உங்களுடைய ஆசையை பார்க்கலும், உங்கள் ஆசை எப்படி ஆசை இருக்குது? ஏதோ கொஞ்சம் சின்ன ஆசை தான், நல்ல ஒரு வீடு இருந்தால் போதும், சில விஷயங்கள் தான் நம்ம ஆசைப்படுறோம் இல்லையா? ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, பூமிக்கு வானம் எவ்வளவு உயர்ந்திருக்கிறதோ அப்படியாக உங்களை குறித்து என் நினைவுகளும், உங்களை குறித்து என்னுடைய விருப்பம், உங்களை குறித்து என் திட்டம், உங்களை குறித்த என்னுடைய ஆசை உயர்ந்திருக்கிறது. எப்படிப்பட்டிருக்குதுன்னா, பூமிக்கு வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்களை குறித்து உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. என்ன சொல்கிறாரு? பிரியமானவனே, உன் ஆத்மா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி விரும்புகிறேன் என்று அங்கே ஆண்டவர் சொல்கிறார் இல்லையா? இப்போ என்ன சொல்கிறார்? அவருடைய விருப்பமெல்லாம் இந்த பூமிக்கு வானம் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அதுபோல் அவருடைய நினைவுகளும் அவருடைய வழிகளும் நம்மளை குறித்து உயர்ந்திருக்கிறது. பெரிய உயர்ந்த வழிகள், உயர்ந்த ஆசைகள் நம்மளை குறித்து தேவன் வைத்திருக்கிறார். அவருடைய ஆசையெல்லாம் பூமிக்கு வானம் எவ்வளவு இருக்கிறார் அப்படி பெரிய ஆசையுடைய தேவனாய் அவர் என்ன செய்கிறாரா இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அங்கே இன்னும் கூட நம்ம பார்க்கும்போது தேவனுடைய விருப்பமும் அவருடைய எண்ணமும் இதை நமக்கு என்ன பண்ணுதுன்னா, அது தருகிறது பாருங்கள். அது எப்படின்னா, அவருடைய வார்த்தையினாலே நமக்கு பாருங்கள் எல்லாமே கொடுக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் அங்கே சொல்லப்பட்டிருக்கு ஏசாயா 55 10-9 வசனம், 10-11 வசனங்களில், மாரியும் உறைந்த மலையும் வானத்தில் இருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறதுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாக என்னிடத்தில் திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். அவருடைய வார்த்தை என்ன பண்ணுதான்? அவருடைய விருப்பத்தை, அவர் விரும்புகிறதை, அவர் ஆசைப்படுகிறதை செய்து என்ன பண்ணுதான்? நான் அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். எப்படி சொல்கிறாரு? மாரியும் உறைந்த மலையும், வானத்திலேருந்து மழை பெய்யுது, அடுத்து எனது பனி கொட்டுது, அது என்ன பண்ணுது? இந்த பூமியை நனைக்குது. அது மட்டும் இல்லாமல் அதன் மூலமாக என்ன லாபம் வருது? இந்த பூமியில் நிறைய விளைச்சல் உண்டாகுது. மழையினாலையும் பனியினாலையும் நிறைய விளைச்சல்கள். பாருங்கள், தக்காளி விலை வாங்குறதுக்கு 6 அளவுக்கு போயிடுச்சான் பாருங்கள். தக்காளி பாருங்கள், முன்னால் 100 ரூபா வித்துச்சு,
அன்றைக்கி ஒரு ஆள் சொல்கிறார் பாருங்கள், 1 கிலோ 5 ரூபாய்க்கு வாங்குறாங்களாம் விவசாயிகள்கிட்ட போய். 5 ரூபாய்க்கு வாங்குறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு பூரா எல்லாம் என்ன பண்ணுறாங்களாம் பாருங்கள், அப்படியே அந்த தோட்டத்தில் பறிக்காமல் விட்டுட்டாங்களாம். அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. ஏன்னா பாருங்கள், இந்த விளைச்சல் பூமியில் அப்படியே பயங்கரமான விளைச்சல். முன்னாலெல்லாம் பூண்டு 500 ரூபாய்க்கு விற்றுச்சு. நேற்று ஒரு ஆள் கத்திட்டு இருக்கான், 80 ரூபா 1 கிலோன்னு கத்துறான். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, என்னப்பா அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. ஏன்னா கத்தர் பாருங்கள், அதாவது அங்கேருந்து மழையும் பனியும் கொட்டி மக்கள் அப்படியே பாருங்கள் வாழ வைக்கிறார். செழிப்பாக ஆயிடுது பாருங்கள் பூமியே. அது வர்றதுனால என்னென்னா, என்ன மாதிரி ஒரு விளைச்சல். யாராவது ஒரே ஒரு கதிரை விளைய வைக்க முடியுமா? உருவாக்க முடியுமா? விளைய வச்சிடலாம், போய் விதைய போட்டிங்கன்னா உழைஞ்சி வந்துடும். ஆனால் நீங்களாம் போய் தனியாக போய் ஒரு நெல்லை ஒரே ஒரு நெல்லை உருவாக்கினா முடியாது. ஏன்னா அதை யாராலையும் பண்ணவே முடியாது. ஆனால் கத்தர் செய்கிறார் பாருங்கள், ஒரு பூமியை படைச்சி அந்த பூமியில் மழையையும் பனியையும் கொட்டி அப்படியே இந்த செடி கொடியெல்லாம் வளர செஞ்சு என்ன செய்கிறாராம், அவர் அனுப்பின காரியமாகும்படி அதை என்ன செய்கிறாராம், வாய்க்க செய்கிறாராம். அந்த பூமியில் பாருங்கள் மழையும் பனியும் பெய்கிறதுனால அது என்ன பண்ணுதான் பார்த்தீங்கன்னா, அங்கே சொல்லப்பட்டிருக்கு, பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து, அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து, விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறதுக்கு ஆகாரத்தை என்ன செய்து கொடிக்கிறது எப்படியோ அதே போல் பாருங்கள் சொல்லப்பட்டிருக்கு, அது அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாக என்னிடத்தில் திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாம்படி வாய்க்கும். எப்படி ஒரு விவசாயிக்கு ஒரு பலனை கொடுக்குதோ பாருங்கள், அந்த விதை அந்த மழை பனியெல்லாம் கொடுக்குதோ, அதே மாதிரி நான் அனுப்பின அந்த வசனம் இருக்கு இல்லையா, அந்த வசனமும் நான் விரும்புகிறதை செய்யும். உங்கள் வாழ்க்கையில் அவருடைய விருப்பத்தை, அவருடைய ஆசையை, தேவனுடைய ஆசை, அவருடைய ஆசையை செய்து, அவருடைய விருப்பத்தை செய்து, அவருடைய திட்டத்தை செய்து முடிக்கிறதாக இருக்கிறது. அப்போ தேவனுடைய பிள்ளையிலே அவருடைய ஆசை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருடைய ஆசை என்னன்னு சொல்லவா? ஒரு வசனத்துக்கு போவோம், எடுங்க. ரோமர்கள் நிறுவம் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசம் இல்லை, எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்கிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பரணராய் இருக்கிறார். பாருங்கள், தம்மை தொழுது கொள்கிற யாவருக்கும், ஒருவேளை அவங்க யூதராக இருக்கலாம், கிரேக்கராக இருக்கலாம், வித்தியாசம் இல்லை. கர்த்தர் பாருங்கள் அங்கே சொல்றதுக்கு இல்லை, எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்கிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பரணராக இருக்கிறார். யாரெல்லாம் ஆண்டவராக இயேசு ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு அவரை ஆராதிக்கிறோமோ, துதிக்கிறோமோ, அவரை தொழுது கொள்கிறோமோ, எல்லாருக்கும் அவர் எப்படி இருக்காராம், ஐஸ்வர்ய சம்பரணராய் இருக்கிறார். அவர் நமக்கு பாருங்கள் ஐஸ்வர்யத்தை கொடுக்கிற தெய்வமாக இருக்கிறார் நம்முடைய ஆண்டவர். அப்போ அவருடைய விருப்பம், அவருடைய சித்தம், அவருடைய ஆசீர்வாதம், அவருடைய செழிப்பு, அவருடைய ஆசை என்ன, அவருடைய விருப்பம் என்ன அப்படின்னா, நம்ம செழிப்பாக வாழ்கிறதா, நம்ம ஐஸ்வர்யமாக வாழ்கிறதா அவருடைய ஆசை. நம்முடைய ஐஸ்வர்யமாக நம்ம எல்லாருமே நல்ல கையில் பணத்தோட, நல்ல சரீர சுகத்தோட, நல்ல பலத்தோட, நல்ல நீடி ஆயுளோட, எல்லாவற்றிலையும் வெற்றி பெற்று கொண்டே இருக்கக்கூடிய மக்களாக இருப்பதான் கர்த்தருடைய சித்தம். அதுதான் அவருடைய ஆசீர்வாதம், அதுதான் அவருடைய ஆசை. அப்போ அவருடைய ஆசை என்ன அப்படின்னு நம்ம கேட்டால், நம்ம ஐஸ்வர்யமாக வாழ்கிறதான் கர்த்தருடைய ஆசை, நம்ம செழிப்பாக வாழ்கிறதான் கர்த்தருடைய ஆசை. அப்போ தேவனுடைய பிள்ளையிலே அவருடைய ஆசையை பாருங்கள் நாம் நிறைவேற்றக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் நம்ம நம்முடைய ஆண்டவர் ஒரு சன்னியாசி கிடையாது. சிலர்லாம் நினைக்கிறாங்கன்னா, ஆண்டவரை பார்த்தோன்னா ஏதோ ஒரு சன்னியாசி தெய்வம் போல, ஒன்றும் இல்லாத ஆள் போல இவர் அப்படின்னு நினைக்கிறாங்க. பாருங்கள், நம்முடைய ஆண்டவர் சன்னியாசி தெய்வம் அல்ல. நம்முடைய ஆண்டவர் மகா பெரிய ஐஸ்வர்ய சம்பன்னர். ஏன்னா பாருங்கள், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே பாருங்கள், ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருளுமாக இருந்துச்சு. ஆனால் ஒரு வார்த்தை சொன்னார், வெளிச்சம் உண்டாக்குறதுனா வெளிச்சம் உண்டாயிற்று. வானம் உண்டானா வானம் உண்டாகுது, பூமி பூமி உண்டாகுது. பூமியை மட்டும் உண்டாக்கிட்டு அப்படியே விடலை. அதில் என்ன பண்ணார் பார்த்தீங்களா, எல்லா விதமான பூண்டுகளும், புல் பூண்டுகளும், செடிகளும், கொடிகளும் வளரும்படி சொன்னார். சொன்னால் அப்படியே உலகம் முழுவதிலையும் பலவிதமான செடிகள், பலவிதமான கொடிகள், பலவிதமான பூக்கள், பலவிதமான பழங்கள், பாருங்கள் விதவிதமான மரங்கள், செடிகள் எல்லாம் வளர்ந்துருக்கு. நான் சொல்கிற தேவனுடைய பிள்ளைகள், நம்ம பார்த்துருக்க மரம், செடி, கொடியெல்லாம் கொஞ்சம் தான் பார்த்துருப்போம் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஆனால் பார்க்காத பலவிதமான மரங்கள் இந்த பூமியில் இருக்குது. அவ்வளோத்தையும் கர்த்தர் என்ன பண்ணார், அவர் ஆசைப்பட்டு உருவாக்கினார். அதில் பாருங்கள், இன்றைக்கி ஒருத்தர் வீடு கட்டும்போது ஆசைப்படுறாங்க. ஒரு வீட்டில் எல்லா நாளும் வாடகை இருக்க வேண்டியதில்லை, ஒரு நல்ல ஒரு இடத்த வாங்கி நல்ல ஒரு வீடை கட்டி அதில் குடும்பமாக சந்தோஷமாக வாழன்னு முதல்ல ஒரு ஆசை வருது உள்ளத்தில். அந்த ஆசையை என்ன பண்ணுறோம், அதை நிறைவேற்றுக்கு ஒரு படமாக்கி அதன்படி என்ன பண்ணுறோம், ஒரு வீடை கட்ட ஆரம்பிக்கிறோம். அது சொல்ல புரியுதா உங்களுக்கு? அதே போல தான் தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் இந்த பூமியை இப்படியெல்லாம் உருவாக்கும்படி ஆசைப்பட்டார். நம்முடைய தேவன் ஆசை இல்லாத தேவன் கிடையாது. ஆண்டவராய் இயேசுவை போல ஒரு ஆசை உள்ள ஆளை நீங்கள் இந்த உலகத்தில் பார்க்கவே முடியாது. ஏன்னா அவ்வளவு ஆசைப்படுகிற தேவன். காரணம் என்ன,
பூமியில் எண்ணற்ற ஜீவராசிகளை உருவாக்கி இருக்கிறார். ஆடு மாடு என்ன மாதிரி இருக்கு பாருங்க. மீனை பார்த்தீங்கன்னா கடலுக்குள்ள அவ்வளவு மீன்கள், விதவிதமான மீன்கள். ஒவ்வொரு மீனும் ஒரு ஒரு டிசைனில் இருக்குது, ஒன்னொன்று ஒரு கலரில் இருக்குது, ஒன்னொன்று ஒரு விதமான ருசியுடையதாக இருக்குது. இவ்வளத்தையும் தேவன் ஆசைப்பட்டு உருவாக்கி இருக்கிறார். எதுக்குன்னா பாருங்க, திரும்ப மனுஷனை உருவாக்கும் போது கூட அவர் ஆசைப்பட்டு தான் உருவாக்கினார். எப்படி உருவாக்கினார்? வேதம் சொல்லுது. ஆதியாகமம் 1 26 சொல்லப்பட்டிருக்கு. அங்கே அவர் சொல்றாரு, நமது சாயலாவும் நமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்களை ஆணும் பெண்ணுமா உண்டாக்குவோமாக, அவர்களை தேவ சாயலா உண்டாக்குமா, அவங்களை ஆணும் பெண்ணுமா உண்டாக்குவோமாக அப்படின்னு சொல்லி அங்கே தேவன் என்ன பண்ணுறாரு? மனுஷனை உருவாக்கும் போது அவரை மாதிரியே, அவரை போலவே ஆசைப்பட்டு உருவாக்கினார். அந்த உலகத்திலேயே எல்லாவற்றையும் தேவன் ஆசைப்பட்டு உருவாக்கினார். அதில் மனுஷனை உருவாக்கும் போது அவரை போலவே ஆசைப்பட்டு தேவன் உருவாக்கினார். நம்முடைய தேவன் எவ்வளோ ஒரு ஆசை நிறைந்த தேவன் பாருங்கள். யாருக்காவது குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த பிள்ளைங்களை பார்க்கும்போது அப்பா அம்மாவே பார்க்குறோம். பார்த்துருக்கீங்களா? அப்பா அம்மா மாதிரியே இருக்கிறாங்க பிள்ளைங்க. எவ்வளோ கடவுள். அதே மாதிரி தான் நம்முடைய ஆண்டவர் கூட அவரை மாதிரியே நம்மளை உருவாக்கி இருக்கிறார். அதை ஆசைப்பட்டு அவர் செய்தார். அதனால தான் தேவனுடைய பிள்ளையிலே நம்முடைய தேவனை போல ஒரு ஆசை நிறைந்த தேவன் இந்த லோகத்தில் யாருமே கிடையாது. நம்முடைய தேவன் வந்து ஒரு பாருங்கள், மகா பெரிய ஒரு ஆசை உள்ள தேவனாய் இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து ஒரு சன்னியாசி தெய்வம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் அங்கே சொல்லப்பட்டிருக்கு, தேவனை போல நாம் ஆசைப்படும் போது தான் நம்ம என்ன பண்ண முடியும்? பெரிய காரியங்களை செய்ய முடியும். சிலர் பாருங்கள் சொல்லுவாங்க, பேராசை கிடையாது, ஆனால் தேவனை போல வேலை செய்யணும், ஆசைப்படணும். தேவனை போலனா கண்டிப்பாக நம்ம வந்து நல்லா இருக்குன்றதுக்கு வந்து என்ன பண்ண ஆசைப்படாதான் தான் ஒரு காரியத்தை செய்யணும். சிலர்லாம் பாருங்கள் எந்த வேலைக்குமே போகிறது கிடையாது. பார்த்துருக்கீங்களா? நல்லா 3 நேரம் சாப்பிட வேண்டியது, படுத்து தூங்க வேண்டியது, டிவியை பார்க்க வேண்டியது, இப்படி இருக்கான். அவனுக்கு எந்த ஆசையுமே கிடையாது. சொல்லிட்டு கவனிங்க தேவனுடைய பிள்ளையிலே, ஆசை இல்லாதவன்ட்ட அவனால் வேலைக்கு போக மனசு வராது. ஒரு ஆசை இருக்கிறவனுக்கு தான் விளங்கும். ஐயோ நம்ம வந்து போய் வேலைக்கு போகணும், நல்லா சம்பாதிக்கணும், நல்லா இதை செய்யணும் அதை செய்யணும் அப்படின்றாரு தான் காலையிலே எப்போ விடியுதோ அப்படின்னு சொல்லிட்டு கத்தரை நல்லா ஸ்தோத்திரம் பண்ணி ஜோம் பண்ணிட்டு நல்லா வேதத்தை படிச்சுட்டு எந்திரிச்சு வேகமாக என்ன பண்ணுறாங்க? வேலைக்கு போகணும், காட்டுக்கு போகணும், கடைக்கு போகணும், வீட்டுக்கு போகணும், எங்கேயோ ஓடுறாங்க, திருதுன்னு ஓடுறாங்க. பார்த்துருக்கீங்களா? சில ஆள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தூக்குவாளியை தூக்கிட்டு ஓடும் பாருங்கள், படப்படப்படன்னு ஓடும். இந்த காட்டுக்கு போகிற மாதிரிலாம் பாருங்கள், இந்த கூடையை இப்படி தலையில் வச்சுக்கிட்டு ஒரு 10 பேருக்கு சோறாக்கி உள்ளே தூக்கி வச்சுக்கிட்டு தூக்கி திருதுன்னு ஓடுது. சில நேரங்கள் வரப்பில் கீழே ஓடுது, ஜம்முன்னு எந்திரிச்சுலாம் ஓடுது. எதுக்கு அப்போ ஓடுது? ஆசை, அவ்வளோ பெரிய ஆசை பாருங்கள். காட்டில் விதையை போட்டிருக்கோம், போய் பார்க்கணும், வேலைக்காரன் என்ன செய்வானோ, நல்லா வேலை செய்வானோ செய்ய மாட்டானோ, கூட இருந்துட்டு அவங்கள அவ்வளோ பெரிய ஒரு ஆசைங்க. அந்த ஆசை தான் மக்களை இன்றைக்கி முன்னேற்றி கொண்டிருக்கிறது. யாரோ ஒருத்தன் தோற்று போயிருக்கிறான், யாரோ ஒருத்தன் அவன் வந்து வெற்றி பெறலைன்னா அவனுக்குள்ள எந்த ஒரு ஆசையுமே இல்லைன்னு அர்த்தம். நான் சொல்ல தெரியவில்லை, இந்த ஆசை எங்கேருந்து வந்திருக்கு தெரியுமா? வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவாய் தேவனாகிய நம்முடைய தேவனிடத்துல தான் மனுஷனுக்குள்ள இப்படிப்பட்ட ஆசை வந்திருக்கிறது. நல்ல ஒரு துணியை எடுத்துக்கொள்வது, நல்லா சாப்பிட்றது, நல்ல ஒரு வீட்டை கட்டுறது, நல்ல வேலைக்கு போய் சம்பாதிக்கணும், முன்னேறன்ற அந்த ஆசையை தேவன் தான் மனுஷனுக்குள்ளே வைத்திருக்கிறார். அநேக இடங்களில் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, எதுக்குமே நீங்கள் ஆசைப்படக்கூடாது. எதுவுமே ஆசைப்படலைன்னா சோம்பேறியாக தான் இருக்க முடியும். வாழ்நாள் முழுவதும் ஒன்றுமே இல்லாமல் உட்கார வேண்டியதான். 10 பைசா கூட கையில் காசு இல்லாமல் பாருங்கள், ரொம்ப வேதனையில் தான் உட்காரணும். ஆனால் நான் சொல்கிறேன், ஆசைப்படுற மக்கள் தான் காலையில் எழுந்திரிச்சு எல்லா வேலையும் ஓடுறாங்க. அவ்வளோ ஓட்டமாக ஓடுறாங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் கூட இன்றைக்கி சபைக்கு வரும்போது ஆசைப்பட்டு தான் வந்திருக்கீங்க எல்லோரும் இல்லையா? ஒரு விருப்பம். எத்தனை கிலோமீட்டர்லேருந்து நீங்கள் வந்திருக்கீங்க? உங்களை அந்த ஆசை, தேவன் அந்த ஆசையை தூண்டி விட்டுருக்கிறாரு. போங்க, நீங்கள் போய் அந்த வசனத்தை கேளுங்க, நீங்கள் நல்லா கத்தரை ஆராதிங்க, அவருடைய வசனத்தை கேளுங்கன்னு அந்த ஆசையை தேவன் உங்களுக்குள்ளே கொடுத்து உங்களை அங்கேருந்து நீங்கள் கொண்டு வந்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளையிலே ஒவ்வொரு காரியங்களையும் தேவனுடைய அந்த ஆசை நமக்குள்ளே இருந்து எனது நம்மளை உந்தி தள்ளி கொண்டே இருக்கிறது. தேவனுடைய பிள்ளையில் இந்த நாட்களே நம்முடைய தேவன் ஒரு ஆசை உள்ள தேவன். நாமும் என்ன பண்ணணும்? செழிப்பாய் வாழ வேண்டும் என்ற ஒரு ஆசைப்படுகிற மக்களாக நாம் இருக்க வேண்டும். நம்முடைய தேவன் எப்படி செழிப்பை அவர் ஆசையாய் இந்த உலகத்தில் வைத்தாரோ அதே போல் தேவனுடைய பிள்ளையிலே நாம் ஒவ்வொருவரும் செழிப்பை ஆசையாய் சுதந்திரித்துக் கொள்ளும்படி ஒரு தீர்மானம் எடுத்து அதை ஆசைப்பட்டு எடுத்துக்கொள்ளக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். பாருங்கள், இதை பற்றி ஒரு சில காரியங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்கள், ஐஸ்வர்யம் என்பது நம்முடைய தேவைகள் யாவும் சந்திக்கப்பட்டு மிச்சம் எடுப்பது தான் ஐஸ்வர்யம். ஐஸ்வர்யம் என்னென்னா நம்முடைய தேவைகள் யாவையும் கர்த்தர் சந்தித்து மிச்சம் எடுக்கிறது. நம்முடைய தேவன் நிறைவின் தேவன். நம்முடைய தேவைகள் யாவையும் தேவன் சந்திக்கிறார். அது மட்டும் இல்லாமல் சந்தித்து மீதம் எடுக்கக்கூடிய மக்களாக தேவன் நம்மளை வைத்திருக்கிறார். எடுங்க, அதுதான் ஐஸ்வர்யம். அது மட்டும் இல்லாமல் கடன் வாங்காமல் கடன் கொடுப்பது தான் ஐஸ்வர்யம். சொல்லுங்கள், கடன் வாங்காமல் கடன் கொடுப்பது தான் ஐஸ்வர்யம். பாருங்கள், அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தேவன் நமக்கு என்று வைத்திருக்கிறார். எடுங்க,
அது மட்டும் இல்லாமல் இதை குறித்து 1 நாளாகமம் ஒரு சில பகுதிக்கு போவோம். 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் ஒரு சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். 11ஆம் வசனமும் 12ஆம் வசனம் வாசிக்கிறேன். 11, 12. கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள், வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள். கர்த்தாவே, ராஜ்யமும் உம்முடையது. தேவரீர் எல்லாருக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கிறீர். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும். நல்லா கவனிச்சிங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா, அதாவது கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள், வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள். கர்த்தாவே, ராஜ்யமும் உம்முடையது. தேவரீர் எல்லாருக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கிறீர். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. ஐஸ்வர்யமும் கனமும் யாரால் வருதான்? உம்மாலே வருது. ஐஸ்வர்யம் யாருடையதுன்னா கர்த்தருடையது, மறந்துடக்கூடாது. ஐஸ்வர்யமும் கனமும் பிசாசுடையது கிடையாது. ஐஸ்வர்யமும் கனமும் கர்த்தருடையது. பணம் ஒரு ஆளுடைய கையில் இருக்குன்னா கர்த்தர் தான் அந்த மனுஷனுக்கு அந்த பணத்தை கொடுத்துருக்கிறாரு. ஒரு ஆளுக்கு மதிப்பும் மரியாதையும் உண்டாகுதுன்னா கர்த்தர் தான் அதை கொடுத்துருக்கிறார். வேறு சொல்லுது, ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். இந்த உலகத்தில் இருக்க எல்லாவற்றையும் யார் ஆள்றதா? கர்த்தர் தான் ஆள்றாரு. அடுத்து சொல்றாரு, உம்முடைய கரத்தில் சத்துவமும் வல்லமையும் உண்டு. உம்முடைய கரத்தில் சத்துவம் இருக்கு, வல்லமை இருக்கு. அது மட்டும் தான் அவங்க சொல்றாரு, வல்லமை உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும், பாருங்க, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும். எந்த மனுஷனாக வேணாலும் இருக்கலாம், எவ்வளவு தாழ்ந்த மனுஷனாக இருக்கலாம், எவ்வளோ ஏழை வேணாலும் இருக்கலாம், படிக்காத ஆளாக கூட இருக்கலாம். ஆனால் யாரை வேணாலும் தேவன் என்ன பண்ணுவாராம்? அவரை பாருங்க மேன்மைப்படுத்தவும், அவரை பாருங்க அங்கே சொல்லப்பட்டிருக்கு, பலப்படுத்தவும் வராலே உடைய கரத்தினாலே ஆகும். யாரை வேணாலும் அவர் என்ன பண்ணுவாராம்? மேன்மைப்படுத்திடுவாராம். யாரை வேணாலும் பலப்படுத்திடுவாராம். காரணம் என்ன? அவருடைய ஆசையெல்லாம் நம்மளை மேன்மைப்படுத்துவதும் நம்மளை பலப்படுத்தி ஆசீர்வதிப்பதும் கர்த்தருடைய ஆசையாக இருக்கிறது. பாருங்க, அதை பற்றி 16ஆம் வசனம் பாருங்க. அதிலேயே, எங்கள் தேவனாய கர்த்தாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கென்று உமக்கு ஒரு ஆலயத்தை கட்டுகிறதற்கு நாங்கள் சவதித்திருக்கிற இந்த பொருட்கள் எல்லாம் உமது கரத்தில் இருந்து வந்தது, எல்லாம் உம்முடையது. பாருங்க, அவன் ஆலயம் கட்டுறதுக்காக மக்கள் நிறைய பொருட்களை கொடுக்குறாங்க. பாருங்க, இப்போ நான் குறிப்பாக சொல்ல போனால் தங்கம் நிறையா கொடுக்குறாங்க. இங்கே தாவீது அப்படி தான் கொடுக்குறான். அவன் சொல்கிறான், இவ்வளவு பொருட்களும் எப்படின்னா உம்முடைய கரத்தில் தான் வருது, எல்லாம் உம்முடையது தான். ஏன்னா ஒரு நாள் நான் ஏழையாக இருந்தேன், ஒரு சாதாரண ஆட்டு மேய்ப்பனாக இருந்தேன். ஆனால் இன்றைக்கி இவ்வளவு கொடுக்கக்கூடிய அளவுக்கு என்னையும் என் ஜனங்களையும் நீர் ஆசீர்வதித்திருக்கிறீரே. இது என்னன்னா, இது உம்முடைய ஒரு பெரிய தயவு. அது மட்டும் இல்லாமல் அவன் சொல்கிறான், பாருங்கள், எல்லாம் உம்மது கரத்திலிருந்து வந்தது, உம்மாலே எல்லாம் உம்முடையது. இது யாருடைய கையிலிருந்து நான் வாங்கியிருக்கிறேன்னா, இவ்வளோ பொருட்களும் இவ்வளவு ஐஸ்வர்யமும் இவ்வளவு நன்மைகளும் எல்லாம் யாருடையனா உம்முடையதான், உம்முடைய கரத்தில் தான் நான் வாங்கியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாருங்க நான் சொல்கிறேன். அப்போ தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் ஒன்று கவனிக்கணும். இன்றைக்கி செழிப்பு யாருடைய கரத்திலிருந்து வருகிறது அப்படின்னா, கர்த்தருடைய கரத்தில் தான் செழிப்பு வருகிறது. பணம் எங்கேருந்து வருது? தங்கம் எங்கேருந்து வருது? பொருள் எங்கேருந்து வருது? பாருங்கள், எல்லா விதமான செழிப்பும் எல்லா விதமான சுகமும் எல்லா விதமான நன்மைகளும் எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் கர்த்தருடைய கரத்திலிருந்து வருகிறது. அதனால தான் தேவனுடைய பிள்ளைகளே நான் சொல்கிறேன், எப்படி வருதுன்னா, அவர் ஆசைப்படுறாரு நீங்கள் எல்லாரும் எல்லா விதமான நன்மைகளையும் எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் செழிப்பையும் சுகத்தையும் பலனையும் ஆரோக்கியத்தையும் நீடி ஆயுளையும் என்ன பண்ணுறோம்? நாம் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறோம். குறிப்பாக தேவனுடைய கரத்திலிருந்து என்னதான் எல்லா விதமான செழிப்புகளும் வருகிறது. இப்போ தேவனுடைய பிள்ளைகளே, நாம் செழிப்பாக இருப்பதை தேவன் என்ன பண்ணுறாராம்? ஆசைப்படுகிறார். எடுங்க, இன்னும் ஒரு சில வசனத்துக்கு போவோம். எடுங்க, இந்த மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் எடுங்க. மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எங்கே சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, தாவீது இதை விசுவாசித்தான். எதை விசுவாசித்தானா? ஆண்டவரே, இந்த செழிப்பு, இந்த பணம், இந்த பொருள், இந்த பொண்ணு வெள்ளி எல்லாம் உம்முடைய கரத்திலிருந்து வருகிறது என்பதை அவனை விசுவாசித்தான். அதனால தான் இதை நம்பினான். அதனால தாவீதை தேவன் என்ன பண்ணாராம்? உயர்த்தினார். இன்றைக்கி தேவனுடைய பிள்ளையிலே நாம் அதை விசுவாசிக்கணும், அதை நம்பணும். அது மட்டும் இல்லாமல் அவருடைய கருத்தில் தான் எல்லா விதமான செழிப்பும் எல்லா விதமான நன்மைகளும் வருகிறது என்பதை விசுவாசிக்க வேண்டும், நம்ப வேண்டும். அவைகளை விசுவாசித்து ஆண்டோடைய கருத்திலிருந்து என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ளணும்.
அதனால அவர் சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். தேவனுடைய பிள்ளையிலே, தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம தேடும்போது எல்லா விதமான நன்மைகளையும் தேவன் நமக்கு கூட கொடுக்கிறார். முதல்ல கர்த்தரை தேடும்போது சில இடங்களுக்கு போனீங்கன்னா, அல்வா கடைக்கு நீங்கள் போனீங்கன்னா அங்கே கூட கொஞ்சம் மிச்சர் கொடுப்பாங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? மதுரையில் சில கடைகளுக்கு நான் போய் அல்வா சாப்பிட்றதுக்குனே போயிருக்கேன். அங்கே வந்து அல்வா ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். போனீங்கன்னா சாயங்கால நேரங்களில் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. அந்த மதுரையில் அங்கே இருக்கக்கூடிய பெரியார் பஸ் ஸ்டாண்ட் முன்னால் ஒரு ரயில்வே ஜங்ஷனுக்கு முன்னால் ஒரு கடை இருக்குது பாருங்கள். அங்கே போனால் நீங்கள் அல்வா வாங்கினீங்கன்னா, அல்வா வாங்கின பிறகு அவங்களாம் சும்மா ஃப்ரீயாக என்ன பண்ணுவாங்கன்னா நிறையா கொஞ்சம் மிச்சர் கொடுப்பாங்க. அல்வா சாப்பிட்டுட்டு கொஞ்சம் மிச்சர் சாப்பிட்டு வந்துடலாம். அந்த கடையில் போய் வெறும் எனக்கு மிச்சர் மட்டும் கொடுக்கணும் தரமாட்டார் அவர். ஏன்னா அல்வாக்கு நீங்கள் காசு கொடுத்தா தான் கொடுப்பார். அந்த மாதிரி நம்முடைய ஆண்டவர் நம்ம ரட்சிப்பை பெற்றிருக்கிறபடினாலே, நான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுறதுனால மற்ற எல்லா விதமான ஆசீர்வாதத்தையும் அதை சேர்த்து கொடுத்துறாரு. அப்போ ரட்சிப்புக்குள்ளே எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் நிறைந்திருக்கிறது. ரட்சிப்புக்குள்ளே எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் நிறைந்திருக்கிறது. அதான் அவர் சொல்கிறாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட என்ன செய்யும்? கொடுக்கப்படும். கர்த்தரை தேடி வந்தாவே எல்லா வித நன்மைகளும் எல்லா ஆசீர்வாதங்களையும் தேவன் நமக்கு என்ன செய்கிறாராம்? கொடுக்கிறார். அந்த எல்லா ஆசீர்வாதங்களையும் ஒன்று எதுனா செழிப்பு, பணம், பொருள், இது எல்லாமே கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான். அப்போ தேவனுடைய பிள்ளையில அவையில் தேவன் நமக்கு என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். அவர் அதை பெற்றுக்கொள்றதுக்கு நல்ல ஒரு ஞானத்தை உடைய மக்களாக நம்ம இருக்கணும். அதான் பாருங்கள், 1 கொரிந்தியர் 1 சொல்லுது, 1 கொரிந்தியர் 1:33-31 அவரே நம்முடைய நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். யார்? ஆண்டவராக இயேசுவே நம்முடைய பரிசுத்தமும் பாருங்கள், அவரே நம்முடைய ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார் என்று. அப்போ அந்த அவர் தான் நம்முடைய ஞானம், அவர் தான் நம்முடைய நீதி, அவர் தான் நம்முடைய பரிசுத்தம். அப்போ தேவனுடைய பிள்ளையிலே அவர் நமக்கு ஞானத்தை எப்படி ஞானத்தை கொடுத்துருக்காருன்னா, செழிப்பாக வாழன்ற ஞானம் நமக்குள்ளே எப்போதுமே வேணும். நான் சொல்கிறேன், இது ஒரு ஞானம். ரொம்ப பேருக்கு இந்த ஞானமே இல்லை பாருங்கள். ஏதோ வர்றோம் வாழ்கிறோம், நம்ம இருக்கிறத வச்சு ஓட்டிகிட்டு போவோம். கிடையவே கிடையாது. நான் சொல்கிறேன், நல்ல தேவனுடைய பிள்ளையிலே அந்த ஞானம் இருந்தால் தான், இன்னும் சொல்ல போனால் பணம் வரணும்னு நீங்கள் விசுவாசம் தான் பணம் வரும். பணம் வேணும்னு வந்து விசுவாசிக்கணும். சில காரியங்களை செய்யணும், போய் அது இதையும் சில காரியங்களை செய்யணும் இல்லையா? அப்போ செய்யும் போது கர்த்தர் என்ன பண்ணுறாரு? அவையில் வாய்க்கப்படுகிறார். ஏன்னா அவர் தான் நம்முடைய ஞானம், அவர் தான் நம்முடைய நீதி, அவர் தான் நம்முடைய பரிசுத்தமாக இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்துக்கு வந்தீங்கன்னா, உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னொரு இடத்துக்கு போவோம். நம்முடைய தேவன் வந்து எவ்வளவு செழிப்பின் தேவன் என்பதை வேதத்தில் பார்ப்போம். எடுங்க யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம், சீக்கிரம் எடுங்க, அங்கே பார்ப்போம். 1ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடல் எனப்பட்ட கலிலேயா கடலின் அக்கறைக்கு போனார். அவர் வியாதிக்காரரிடத்திலே செய்த அற்புதங்களை திரளான ஜனங்கள் கண்டபடியால் அவருக்கு பின் சென்றார்கள். இயேசு மலையின் மேலே ஏறி அங்கே தம்முடைய சீசரோடு கூட உட்கார்ந்தார். அப்பொழுது யூதருடைய பண்டிகையாகிய பஸ்கா சமயமாக இருந்தது. இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதை கண்டு பிலிப்பை நோக்கி, இவர்கள் சாப்பிடத்தக்க அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார். தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி கேட்டார். முதல்ல ஒருத்தர் கேட்குறார், மக்கள் திரளான ஜனங்கள் இயேசு இருக்கிறார்னு சொல்லி கேள்விப்பட்டு வர்றாங்க. அப்படி வந்தபோது அவங்க எல்லாம் எதுக்கு வர்றாங்க? அங்கே ஆண்டவராக இயேசு நிறைய பேரை சோமாக்குறார். நிறைய சுகத்தை மக்கள் பெற்றுட்டாங்க. வியாதிக்காரர்கள் சோமாக்கப்படுகிறார்கள். அப்படி சோமாக்கப்பட்டு கொண்டு இருக்கும்போது திரளான மக்கள் இயேசுவை தேடி வர்றாங்க. அப்படி வந்தோன்னே எதுக்கு வந்தாங்க? நல்ல சுகத்தை பெற்றுக்கொள்ளுன்ற ஒரு பெரிய நோக்கத்தோடு வர்றாங்க. வந்தால் பாருங்கள், இயேசு அந்த மக்களை பார்த்த உடனே அங்கே தம்முடைய சீசர்கிட்ட ஒருத்தன்ட்ட கூப்பிட்டு சொல்கிறாரு பாருங்கள், அவனை கூப்பிட்டு சொல்கிறார் பாருங்கள், பிலிப்புன்னு சொல்லக்கூடிய சொல்கிறாரு பாருங்கள். இயேசு அங்கே வந்து அப்பொழுது அந்த இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதை கண்டு பிலிப்பை நோக்கி, இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார். இவங்க சாப்பிட்றதுக்கு சாப்பாடு எங்கே கிடைக்கும் அப்படின்னு கேட்டார். அவன் சொல்கிறான், உடனே பிலிப்பு அவருக்கு பிரயுத்தரமாக, இவர்களில் ஒவ்வொருவனுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும். நம்ம ஊரில் இந்த கொஞ்சம் கொஞ்சம்ன்ற வார்த்தை ரொம்ப தீவிரமாக வேலை செய்யுது, பார்த்துருக்கீங்களா? அதே மாதிரி சொல்கிறான், கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டாலும் கொஞ்சம் கொஞ்சம். பாருங்கள், சில நேரங்களில் வீட்டுக்கு அப்பா அம்மா ஏதோ வாங்கிட்டு வராங்க பிள்ளைங்களுக்கு, கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கோ, நீ ஏன் ஒரே ஆளாக எல்லாத்தையும் போட்டுறாத வாய்க்குள்ள அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஆனால் நான் சொல்கிறேன், நீங்கள் நிறைய வாங்கிட்டு போய் கொடுங்களேன், அது கொஞ்சம் எடுக்குது, இப்போ கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாக
அதிகமாக இருக்குன்னா யோசிக்க மாட்டீங்க. உனக்கு எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கோப்போ. நல்லா கவனிச்சிங்க. நம்முடைய ஆண்டவர் கூட கொஞ்சம் கொஞ்சம் அதை நிப்பாட்டிட்டு தாராளமாக நிறைவாய் கொடுக்குற தேவன் என்பதை இங்கே காமிக்கிறார். வேதம் சொல்லுது. அங்கே சொல்கிறான் பாருங்கள். அந்த அவன் சொல்கிறான், அவன் பிலிப்பு அவருக்கு பிரயுத்தரமாக இவர்களில் ஒவ்வொருவனும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் 200 பணத்துக்கு அப்பங்களும் இவர்களுக்கு போதாதே என்றான். 200 ரூபாய்க்கு 200 ரூபான்றது இன்றைக்கி ஒரு பெரிய அமௌண்ட்டுன்னு நினைக்கிறேன். பெரிய ஒரு அமௌண்ட்டு. ஏன்னா அந்த பெரிய அமௌண்ட்டு 200 ரூபாய்க்கு நம்ம வாங்கினா கூட என்ன பண்ண முடியாது, இவ்வளோ பேருக்கு சாப்பாடு கொடுக்க முடியாது அப்படின்றான் பாருங்கள். உடனே அப்பொழுது அவருடைய சீசரில் வேறொருவனும் சிமோன் பேதுருவின் சகோதரனுமாகிய அந்திரேயா அவரை நோக்கி, இன்னொருத்தன் வந்துட்டான். கேட்ட உடனே அவன் சொன்னான், இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையிலே 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு, ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றான். ரெண்டாவது சொல்கிறான் ஒருத்தன் வந்தான், ஐயா ஆண்டவரே 5 அப்பமும் 2 மீன் ஒரு சின்ன பையன் வச்சுருக்கான், அதை நீங்கள் கேட்குறீங்க ஏதாவது இருக்கான்னு கேட்குறீங்க, அதை வச்சு எத்தனை பேர் கொடுக்க முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. 200 ரூபாய்க்கு வாங்கினாலும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தா கூட பத்தாது. ஒன்று. ரெண்டாவது, இந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் இவ்வளோ பேருக்கு எப்படி பத்தோம் அப்படின்னு கேட்குறான். கேட்ட உடனே இயேசு பாருங்கள் வந்து இயேசு வந்து பாருங்கள், இயேசு ஜனங்களை உட்கார வையுங்கள் என்றார். அந்த இடம் மிகுந்த புல்லுள்ளதாக இருந்தது. பந்தி இருந்த புருஷர் ஏறக்குறைய 5000 பேராக இருந்தார்கள். எல்லாரும் பந்தியில் உட்கார வச்சாச்சு. உட்கார வச்சு இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீசரிடத்தில் கொடுத்தார். சீசர்கள் பந்திருந்தவரிடத்திலே கொடுத்தார்கள். அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார். பாருங்கள், இன்றைக்கி எங்கேயாவது ஒரு இடத்துல வேண்டிய மட்டும் கொடுத்தாருன்றது பெரிய விஷயம் இல்லையா? எவ்வளோ வேணுமோ சாப்பிட்டுக்கன்னு ஏதாவது பாருங்கள். இன்றைக்கி பாருங்கள், இந்த அன்லிமிட்டட் சாப்பாடு கொடுக்குறாங்க ஹோட்டலில். அன்லிமிட்டடில் சோறு மட்டும் தான் போடுறான். ஆனால் மீன் எவனா கொடுக்குறான் அன்லிமிட்டட் எடுத்துக்கணுன்னு அது ஒரு பீஸும் ஒரு ரூபான்னு சொல்லுவான். ஆனால் ஆண்டவர் பாருங்கள் சொல்கிறாரு, வேண்டிய மட்டும் அவர்களுக்கு என்ன பண்ணாராம், கொடுத்தாராம். பாருங்கள், நம்முடைய ஆண்டவர் வேண்டிய மட்டும் கொடுக்குறவர். எவ்வளோ வேணுமோ அவ்வளவு தாராளமாக கொடுக்குறவர். வேற சொல்லுது, அவங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார். அவர்கள் திருப்தி அடைந்து பின்பு அவர் தம்முடைய சீசர்களை நோக்கி, ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு மீதியான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள் என்றார். ரெண்டாவது சொல்கிறாரு, அந்த துணிக்கைகள் மீதியான மிச்சம் நிறையா இருக்குது, நிறைய அப்பா இருக்குது, நிறைய மீன் இருக்குது, எதையும் சேதமாகி போகாதபடி வேஸ்டாக போகாதபடிக்கு சேர்த்து வைங்கன்னாரு. சேர்த்து வச்சு பாருங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அந்தபடியே அவர்கள் செய்து பாருங்கள் அந்தபடியே அவர்கள் சேர்த்து வார்கோதுமை அப்பங்களை 5 அவர்கள் சாப்பிட்டு மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய நிரப்பினார்கள். 12 கூடை நிறையா. இப்போ மீனமே 12 கூட இருக்குது. கொடுத்தது எத்தனை? 5 அப்பம் 2 மீன். ஆனால் சாப்பிட்டவங்க எவ்வளோ பேர்? 5000 புருஷர் மட்டும், மனைவிகள் 5000 பேர், பிள்ளைங்க ஒரு வீட்டுக்கு 2 பிள்ளை வச்சா கூட நான் நினைக்கிறேன் ஒரு 10,000 பேர் 20,000 பேர் சாப்பிட்டு திருப்தியாக இருப்பாங்க. சாப்பிட்டு மீதம் 12 கூடை நிறைய எடுக்கும்படி தேவன் செய்தார். நல்ல கவனியிலேருந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, பாருங்கள், 200 பணத்துக்கு வாங்கினாலும் இந்த மக்களுடைய தேவை சந்திக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் 5 அப்பம் 2 மீன் வச்சும் கூட தேவை சந்திக்க முடியாது. ஆனால் எப்படி சந்திக்க முடியும் அப்படின்னா, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் மட்டும் அந்த 5 அப்பத்தில் 2 மீன் இருந்துச்சுன்னு சொன்னால் அதை தேவன் பெருக செய்கிற தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கும் கூட உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் சின்ன சம்பளம் வாங்கிட்டு இருக்கலாம், உங்களுடைய பொருளாதாரங்கள் கொஞ்சம் சிறிய அளவில் இருக்கலாம். நான் சொல்கிறேன், அது 5 அப்பம் 2 மீனுமா தான். ஆனால் அதே அந்த சின்ன அளவில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்துச்சுன்னா அது 20,000 பேரை போஷித்து மீதம் 12 கூடை நிறைய எடுக்கும்படி செய்தது போல தேவன் உங்களுடைய சம்பாத்தியங்களை தேவன் பெருக செய்வார். அதை மீதம் எடுக்கும்படியும் தேவன் செய்வார். நல்லா கவனிச்சிங்களா? அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஐஸ்வர்யத்தின் அளவின்படி நாம் செழிப்படைய முடியாது. தேவனுடைய ஐஸ்வர்யத்தின் அளவின்படி நாம் என்ன செய்ய முடியுமா? செழிப்படைய முடியும். தேவனுடைய அந்த செழிப்பு நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது, ஆசீர்வாதம் வரும்போது கண்டிப்பாக நம்ம செழிப்படையாமல் இருக்கவே முடியாது. அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே நாம் செழிப்பை பாருங்கள், எப்படி தேவன் அவர் நாம் செழிப்பாக இருக்கும்படி தேவன் எப்படி ஆசைப்படுகிறாரோ அதே போல் நாமும் செழிப்பாக இருக்கும்படி ஆசைப்பட வேண்டும். அதனால தான் ஆண்டவர் அந்த 5 அப்பத்தையும் 2 மீனை வச்சு 20,000 பேரை போசிச்சு, 5000 புருஷர்கள் 20,000 பேரை போசிச்சு மீதம் 12 கூடை 12 கூட மீதம் இருக்கும்படி தேவன் என்ன செய்தானா செய்து அதை எடுக்கும்படி செய்தார். அது மட்டும் இல்லாமல் கொடுத்த ஒருத்தர் சொல்கிறாரு,
மிச்சானது வந்து பாருங்கள் 13 கூட கிடையாது, ஒருவேளை 11 கூட கிடையாது, இல்லை 10 கூட கிடையாது, ஏன்னா 12 கூட. அவர் சொல்கிறாரு, அதை பற்றி பைபிளில் எழுதினா கூட அந்த 12 கூடையும் 12 சீசர்களை தூக்கி விட்டு அந்த 5 அப்பத்தையும் 2 மீனை கொடுத்தான சின்ன பையன் அவன் வீட்டிலே கொண்டு போய் கொடுக்கும்படி செஞ்சுருப்பார் ஆண்டவர் இல்லையா? நம்முடைய தேவன் கூட இன்றைக்கும் கத்தருக்கென்று கொடுக்குற மக்களை திருப்தியாய் என்ன செய்து சாப்பிட வச்சு, திருப்தியாய் அனுபவிக்க செய்து, நான் சொல்கிறேன், மீதை எடுக்கும்படி தேவன் செய்யக்கூடிய தேவனாய் இருக்கிறார். அதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். வேதம் சொல்லுது, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், அதனுடைய வேதனையை கூட்டார். அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, எந்த இடத்துல கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கிறதோ அந்த இடத்துல கண்டிப்பாய் கர்த்தருடைய செழிப்பும் அந்த குடும்பத்தில் இருக்கும், அந்த தொழிலில் இருக்கும், அந்த வீட்டில் இருக்கும், அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கும், அந்த கணவன் மனைவி எல்லார் மேலேயும் அந்த கர்த்தருடைய ஆசீர்வாதம் செழிப்பு என்ன செய்து இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பாருங்கள், இதை பற்றி இன்னும் ஒரு பகுதிக்கு போவோம். எடுங்க. 2வது, நம்முடைய தருத்திரத்திற்கு முடிவு வந்து விற்று ஏழை கொடுப்பதல்ல. பாருங்கள், நீங்கள் தருத்திரத்திற்கு ஒரு முடிவு வந்து விற்று எல்லாத்தையும் ஏழை கொடுக்கறதா ஒரு முடிவு. அதாவது நம்மகிட்ட இருக்கக்கூடியதை ஏதோ கொடுக்கறதுனால வந்து ஒரு ஆள் வந்து ஐஸ்வர்யமான மாறி வருவார்னா இல்லை. நான் சொல்கிறேன், வேதம் சொல்லுது, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், அதனுடைய வேதனையை கூட்டார். அப்போ கர்த்தர் தான் ஒரு ஆசீர்வதிக்கிறோமே தவிர நீங்கள் கொடுக்கறதுனால ஒரு நாளும் ஒருத்தர் கஷ்டப்படுறான்றனால நீ போய் கொடுக்கறதுனால அவருடைய தேவையை உங்களால் சந்திக்க முடியவே முடியாது. இப்போ தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே நம்ம ஒன்றா புரிஞ்சுக்கிறணும், கர்த்தருடைய ஆசீர்வாதம் மட்டும் நமக்கு தெரிஞ்சு வச்சுங்களேன், யார்கிட்டையும் எதுக்கும் போகணும் அவசியம் இல்லை. கர்த்தர் நம்மளை நிறைவாய் என்ன செய்வாருங்க? ஆசீர்வதிப்பார், நிறைவாக ஆசீர்வதிப்பார். பாருங்கள், இதை பற்றி வேதத்துக்கு ஒரு பகுதிக்கு போவோம். ஒருத்தர் கஷ்டப்படுறாரு, ரொம்ப பணப்பிரச்சனையோடு இருக்காருன்னா அவருக்கு ஏதோ ஒன்று விற்று போய் கொடுக்குறதுனால வந்து அவருடைய தீர்க்கப்படுறது இல்லை. இன்றைக்கி ஒரு 100 ரூபாய் கொடுக்குறீங்க, அவர் அடுத்து திரும்ப 200 ரூபா கேட்டு வருவார் இல்லையா? அதான் பாருங்கள், சீனாவில் ஒரு பழமொழி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, மீன் சாப்பிட கற்றுக் கொடுக்காம, என்னது இல்லை சாரி மீனை பிடிச்சி நீங்கள் கொடுக்காம மீன் பிடிக்க அவங்க கற்றுக் கொடுங்க. நீங்கள் பிடிச்சி கொடுங்க, நீங்கள் என்ன பண்ணணும்? அவங்களுக்கு கற்றுக் கொடுங்க எப்படி மீன் பிடிக்கலான்னு. அதே போல் தேவனுடைய பிள்ளைகளே, நாமும் யாருக்காவது உதவி செய்யணும்னு சொன்னால் முதல்ல மீன் பிடிக்க கற்றுக் கொடுங்க. அப்படின்னா எப்படி சொல்லேன்னா, நீங்கள் ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறதுனால நீங்கள் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்கிறீங்க, செழிப்பாக இருக்கிறீங்க. ஆனால் இதே விஷயத்தை அவங்களுக்கு நீங்கள் எவ்வளோ கொடுத்தாலும் அவங்களால திருப்தி ஆக மாட்டாங்க. ஆனால் அதே சமயத்தில் ஆண்டவராக இயேசுவை அவர்களுக்கு நீங்கள் கொடுப்பீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், அவங்களும் உங்களை மாதிரி ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களாய் மாறிடுவாங்க. அப்போ நம்ம இன்றைக்கி என்ன பண்ணணும்? ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொண்ட மக்களாக நாம் இருக்கிறது மட்டும் இல்லாமல் அநேகருக்கு அந்த மீனை பிடிக்க கற்றுக் கொடுக்குற மாதிரி ஆண்டவராக இயேசுவை அவர்களுக்கு கொடுக்கும்போது அவர்களும் இந்த உலகத்தில் என்ன பண்ண முடியும்? செழிப்பாய் வாழ முடியும். அது மட்டும் இல்லாமல் யாருக்கோ ஒரு சில காரியங்களை விற்று கொடுக்கறதுனால, உங்கள்கிட்ட இருந்து இருக்கிறத ஏதோ கொடுக்கறதுனால அவங்களுடைய குறைவுகள் மாறவே மாறாது தேவனுடைய பிள்ளையிலே. அப்போ எப்படி மாறும்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷனுடைய வாழ்விலே வருவார் என்றால் கண்டிப்பாக தரித்திரம் மாறும், ஐஸ்வர்யம் அந்த குடும்பத்தில் என்ன செய்யும்? உண்டாகும். எடுங்க, அதுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் பார்த்து முடிச்சிடுவோம். எடுங்க, மார்க்கு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம், மார்க் 14:3 வாசிக்கிறேன். அவர் பெத்தானியாவிலே குஷ்டரோகியாய் இருந்த சீமோன் வீட்டிலே போஜனம் பந்தி இருக்கையில் ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற நலதம் என்னும் உத்தம தைல உள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து அந்த தைலத்தை அவர் சிரசின் மேலே ஊற்றினாள். அப்பொழுது சிலர் தங்களுக்குள்ளே விசனமடைந்து, இந்த தைலத்தை இப்படி வீணாய் செலவழிப்பானேன், இதை 300 பணத்துக்கு அதிகமான கிரயத்துக்கு விற்று தருத்திரருக்கு கொடுக்கலாமே என்று சொல்லி அவளை குறித்து முறுமுறுத்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, அவளை விட்டுவிடுங்கள், ஏன் அவளை தொந்தரவு படுத்துகிறீர்கள்? என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள். தருத்திரர் எப்போதும் உங்களிடத்திலே இருக்கிறார்கள், உங்களுக்கு மனது உண்டாகும் போதெல்லாம் நீங்கள் அவர்களுக்கு நன்மை செய்யலாம், நானோ எப்போதும் உங்களிடத்தில் இரேன். இவள் தன்னால் இயன்றதை செய்தால் நான் அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமாக என் சரீரத்திலே தைலம் பூச முந்திக் கொண்டால் இந்த சுவிசேஷம் உலகத்திலே எங்கெங்கே பிரசங்கப்படுமோ அங்கங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். நல்லா கவனிங்களேன், இந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு ஒரு குஷ்டரோகியாக இருந்த ஒரு மனுஷன், சீமோன்ற ஒரு மனுஷனுடைய வீட்டில் போய் அங்கே ஒரு விருந்துக்கு போகிறார்.
இந்த விருந்துக்கு போகிற விஷயம் வந்து தெரிஞ்சு போச்சு. யாருக்கு? ஒரு பெண்ணு, அந்த அம்மா, அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிச்சு. அது என்ன அந்த அம்மா என்ன பண்ணுச்சுன்னா, நேராக ஒரு தைலம், நலதம்னு சொல்லக்கூடிய ஒரு தைலம், ரொம்ப விலையேறப்பெற்ற தைலம், கிட்டத்தட்ட சொல்கிறாங்க ஒரு 3 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு வாசம் அடிக்குமா அதை போட்டுக்கிட்டா. அப்படி ஒரு வாசம் நிறைந்த ஒரு தைலம். அந்த தைலத்தை ஒரு பெரிய பாட்டில் நிறையா எடுத்துக்கிட்டு பாருங்கள், அது வந்து பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் வேலை செய்யக்கூடிய சம்பளம், ஒரு வருஷம் சம்பளத்தை எவ்வளோ இருக்குமோ அதை போய் அந்த தைலத்தை வாங்கிட்டு வச்சு அந்த அம்மா. அந்த சென்ட், அது ஒரு சென்ட் பாருங்கள். அந்த மாதிரி அது என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த யூத மக்கள் வந்து ஒரு ஆள் இறந்து போயிட்டாருன்னா அந்த சரீரம் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காண்டி என்ன பண்ணுவாங்களாம், இந்த தைலத்தை பூசுவாங்களாம். அந்த மாதிரி ஒரு தைலம், அந்த பாடி கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக வந்து என்ன பண்ணுவாங்க, எம்பாம் பண்ணுற மாதிரி பண்ணுறது. அந்த தைலத்தை அந்த அம்மா எடுத்துகிட்டு வந்து ஆண்டவராக இயேசு அங்கே பந்திருக்கிறாரு, அவர் தலைமையில் ஊற்றிடுச்சான் பாருங்கள். ஊற்றி பாருங்கள், அப்படியே அந்த அம்மா தலைமையில் ஊற்றுதான். ஊற்றுறன்னா அங்கே இருக்கிறவன் பக்கத்தில் கொஞ்சம் பேர் இருக்கான். அவன் சொல்கிறான், இந்த அம்மா இவ்வளோ ரூபா கொடுத்து கிட்டத்தட்ட 300 பணம்னு சொல்கிறாங்க, ஒரு வருஷம் முழுவதும் வேலை பார்க்குற பணம், இவ்வளோ பணத்தையும் இந்த அம்மா வேஸ்ட் பண்ணிடுச்சு. எவ்வளோ பெரிய ஒரு தப்பான காரியம். இதை என்ன பண்ணியிருக்கலாம்? எத்தனை பேர் இந்த ஊரில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க, எவ்வளோ பேர் பிச்சை எடுக்கிறாங்க, எவ்வளோ பேர் கஞ்சியெல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட போய் இந்த பணம் கொடுத்துருக்கலாமே அப்படின்னு ஒருத்தர் வந்து முறுமுறுத்துக்கிட்டு இருக்கிறானா. இப்படி தான் இன்றைக்கி அநேக நேரங்களில் மக்கள் வந்து யாராவது ஒருத்தர் கொஞ்சம் நல்லா இருக்காருன்னு வச்சுங்களேன், ஏன் அவர் இதை கொடுத்தா என்ன, அவர் அதை கொடுத்தா என்ன, இவருக்கு இது இவ்வளோ தேவையா அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் நல்லா கவனிங்க, நீங்கள் எவ்வளவு கொடுத்தாலும் எந்த மனுஷனுடைய தேவையை உங்களால் சந்திக்க முடியவே முடியாது. நல்லா கவனிச்சுங்க, எப்போது நீங்கள் ஆண்டவராக இயேசுவை ஒரு மனுஷனுக்கு கொடுக்குறீங்களோ அப்போது தான் அவனுடைய தேவையை அவன் என்ன பண்ண முடியும், சந்திக்கப்பட முடியும். ஏன்னா கர்த்தர் அப்போ தான் அவனுடைய தேவையை என்ன பண்ணுவார், சந்திப்பார். ஏன்னா எந்த ஒரு மனுஷனுமே இன்னொரு மனுஷனுடைய தேவையை சந்திக்க முடியாது. எந்த ஒரு குடும்பமும் இன்னொரு குடும்பத்துடைய தேவையை சந்திக்க முடியாது. சிலர்லாம் பாருங்கள், திருமணம் பண்ணி வச்சுருவாங்க, பிள்ளைகளுக்கு வேலை இருக்காது, வேலை இல்லாமல் சிலர் பாருங்கள் வீட்டில் உட்காந்துருப்போம், அவனுக்கு கல்யாணம் முடிச்சு கேட்டால் சொல்லுவாங்க பாருங்கள், கல்யாணம் முடிச்சு வச்சா சரியாயிருவானா. கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாலே வேலை இருந்தால் தானே வந்து அவன் நல்லா இருக்க முடியும் இல்லையா? சிலர்லாம் அப்படி யோசிக்கிறாங்க பாருங்கள். கல்யாணம் பாருங்கள், வேலையே இல்லாமல் அவனுக்கு வந்து பாருங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, பொண்ணை பார்த்து கல்யாணம் முடிச்சிடுவாங்க. கடைசி இவனும் வேலைக்கு போக மாட்டான், வந்த பொண்ணும் வேலைக்கு செய்யாது. கடைசி தாய் தப்பன் போய் எங்கடா வேலை செஞ்சு அவனுக்கு சோறு போட்டுட்டு இருப்பான் பாருங்கள். அப்படி சிலர்லாம் இருக்கிறான் பாருங்கள். எவ்வளோ ஒரு தரைக்கூறான மக்கள் பார்த்தீங்களா? காரணம் நான் சொல்ல தேவனுடைய பிள்ளையிலே, இப்படிப்பட்ட ஆளுகளுக்கு முதல்ல வந்து வேலை செய்ய கற்றுக் கொடுக்குறோம். சில நேரங்களில் பாருங்கள், மக்கள் வந்து 3 நேரமும் சாப்பிட்டு தூங்கிட்டு இருப்பான். எனக்கு தெரிஞ்ச ஒரு பாஸ்டர் மாதிரி இருக்கார். அவர் ஒரு நாள் ஒரு பிரசங்கமாக சொன்னார், சில வாலிபர்கள் போய் நிற்பானா, காலையில் நல்ல ஒரு காப்பியை குடிப்பான், இல்லை டீயை குடிப்பான், குடிச்சிட்டு ஒரு அங்கே இங்கே போயிட்டு வருவான். அம்மாட்ட வந்து வேகம் பண்ணுவான், அம்மா என்னம்மா இன்னும் காலையில் டிஃபன் பண்ணலையா? அந்த அம்மா பாவம் இவனுக்காக வேகமாக செஞ்சு எல்லாம் ரெடி பண்ணி வச்சா 10 இட்லி அப்புக்குன்னு முடிங்கிடுவானா. அப்படியே அவர் சொல்லுவார் பாருங்கள். திரும்ப கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அப்படியே போவான், நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு போய் அங்கே எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு உட்காந்துருப்பான், ஒரு குரூப் உட்காந்துருப்பான், அவன்கிட்ட போய் உட்காந்துருப்பான். கரெக்டாக 12 மணி வரைக்கும் ஆச்சுன்னா அவன் நேராக வீட்டுக்கு வருவானா. அந்தம்மா ஒரு காபி போடுமா, காபி குடிச்சுக்குவான். திரும்ப நல்லா மத்தியானம் 1 மணிக்கு அது இப்படியே சொல்லுவார் பாருங்கள், சாம்பார் ரசம் தயிர் மோர் எல்லாம் வச்சு நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு மணி 5 மணி வரைக்கும் நல்லா குரட்டை விட்டு தூங்கிட்டு திரும்ப போக வேண்டியது. திரும்ப அங்கே போவான்னா ஒரு ஏதாவது ஒரு போஸ்ட் மரம் நிற்கும், அந்த போஸ்ட் மரத்தில் இப்படி சாஞ்சிக்குவான். அங்கே ஒரு 4 பேர் சாஞ்சிக்கிட்டு நிற்பான். என்னடா தம்பி நிற்கிற? சும்மா நிற்கிறேங்க. அவர் சொல்கிறாரு, காலையில் 10 இட்லியை முழுங்கி தின்னு நிற்கிறேன், மத்தியானம் ஒரு வட்டி நிறைய சோறை தின்னுட்டு நிற்கிறேன். அந்த அம்மா போட்டு படாபாடுபடுத்தி எல்லாத்தையும் இதில் வந்து அம்மா பாக்கெட் மணி இருந்தால் கொஞ்சம் கொடுமா, அதையும் வாங்கிட்டு போகிறது, இவ்வளோத்தையும் பண்ணி கடைசி பார்த்தீங்கன்னா இப்படி பார்த்துட்டு சில ஆள்லாம் பாருங்கள், வேலையில்லாத கல்யாணம் முடிச்சு வச்சுடுறது. அப்புறம் கடைசி பார்த்தீங்கன்னா எதுவும் வேலைக்கே போக மாட்டான். அதனால் தேவனுடைய பிள்ளைகளே கொஞ்சம் நம்ம யோசிக்கணும். நான் உங்களுக்கு சொல்லலை, பொதுவாகவே இந்த நாட்களில் இப்படி சில மக்கள் முட்டாள்தனமாக இருக்கிறாங்க. நான் சொல்கிறேன், யாராவது படிச்சுட்டு வீட்டில் இருக்கானா அவனுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு வேலையை கொடுக்கணும். தேவனுடைய பிள்ளைகளே சௌரஸ்வரியில் நான் சொல்கிறேன், யாராவது படிக்கிறான் அவனுக்கு 3 நேரம் நல்ல சோறை போட்டு நல்லா சாப்பிட்டு நீ தூங்குன்னு சொல்லக்கூடாது. நல்ல பாருங்கள், ஏதாவது உன்னை செய்ய சொல்லுங்கள். படிக்கிறானா நல்லா படிக்க சொல்லுங்கள், வேலை செய்கிறானா நல்லா வேலை பார்க்க சொல்லுங்கள், நல்ல ஒர்க் பண்ண சொல்லுங்கள். இந்த நாட்களிலே தேவனுடைய பிள்ளைகளை செய்யும்படி தீர்மானிங்கள். சோம்பேறிகளுக்கு தேவன் ஒருபோதும் உதவி செய்ய மாட்டார். சோம்பேறிகளுக்கு தேவன் ஒரு நாளும் உதவி செய்ய மாட்டார் தேவனுடைய பிள்ளையிலே. அப்போ யார் வெற்றியாக வாழ முடியும் அப்படின்னா, நீங்கள் ஆண்டவர் சொல்கிறாரு, இவன் பூரா சொல்கிறான்,
ஏன் ஏழைகள் கொடுக்குறாங்கன்னு? ஏன் ஏழைகள் கொடுக்குறான்னு உங்களுக்கு தெரியுமா? ஏன் ஏழையாக இருக்கிறான் அவனுக்கு? பாருங்கள், மதுரையில் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஒரு இடம் இருக்குது பாருங்கள், ஒரு எல்ஐசி நகர் இடம். அங்கே நிறைய குடிசை மாற்று வாரியங்கள் உள்ள வீடுகள் இருக்குது. குடிசை மாற்று வாரியம் அவங்கெல்லாம் யாருன்னா, அந்த மதுரையில் பிளாட்ஃபார்மில் வந்து படுத்துருந்தாங்க. நான் சின்ன பையனாக இருக்கும்போது பிளாட்ஃபார்மில் சின்ன சின்ன குடிசை போட்டு படுத்துருப்பாங்க. இது அரசாங்கம் என்ன பண்ணாங்கன்னா, அவங்களுக்கு நல்ல அழகாக வீடு கட்டி கொடுத்தாங்க. வீடு கட்டின கொடுத்தோடனே எல்லா பேரும் அங்கே போயிட்டான். போய் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா திரும்ப அதே பிளாட்ஃபார்மில் வரிசை குடிசை கிடக்கு. எல்லாம் இருக்கிற கொசுலாம் அவன் வீட்டில் தான் உட்காந்துருக்கும். ஒரே சாக்கடை ஓடிட்டு இருக்கும், பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பான் சின்சியராக. என்னடா விஷயம் அப்படின்னு கேட்டால், அந்த கொடுத்த வீடை பூரா எல்லா பேரும் அந்த பூரா வித்துன்னு ஓடியாண்டாங்க திரும்பியும். நல்லா கவனிக்க தேவண்ட பிள்ளையிலே. இப்போது ஏழையாக இருக்கிற போய் சொன்னதுக்கு அரசாங்கமோ இல்லை அவங்க யாரோ கிடையாது, இவனுடைய புத்தி தான் அப்படி இருக்கு. அப்போ ஒரு மனுஷன் ஏழையாக இருக்கிறானா பிரச்சனைனா அவன் தான் பிரச்சனை, ராங் அவன் தான். அப்போ என்ன பண்ணனா, நீங்கள் ஏழைக்கு கொடுக்குறதுனால வந்து பெருசாக ஏதோ சாதிச்சு நினைக்கக்கூடாது. ஏழைக்கு காசு கொடுக்கறத விட ஏழைக்கு இயேசுவை கொடுங்கள். அப்படி கொடுப்பீங்கன்னா நான் சொல்கிறேன் தேவனுடைய பிள்ளைகளே, அவர்கள் ஒரு நாளும் என்ன பண்ண மாட்டாங்க, யார்கிட்டையும் போய் எதுவும் கேட்க மாட்டாங்க. இன்னொன்று, அவங்கள கர்த்தர் ஆசீர்வதிக்கிற நிமித்தம் அவங்களே வீடு கட்ட ஆரம்பிப்பாங்க, அவங்களே இடத்த வாங்குவாங்க, அவங்களே வீடு கட்டுவாங்க, அவங்களே சந்தோஷமாக இருப்பாங்க. அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, ஒருத்தர் கொடுக்கிற நிமித்தம் இன்னொருடைய தேவை சந்திக்கப்பட முடியாது. ஆனால் கர்த்தராய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஒரு மனுஷன் ஆண்டவர் என்று ஏற்றுக்கொள்வானே ஆனால், அவர் ஒரு மனுஷனை ஆசீர்வதிப்பாரானால் ஒரு நாள் அவன் ஏழையாக இருக்க போகிறது இல்லவே இல்லை. அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கி நம்ம இந்த இந்த இங்கே இருக்க இந்த அந்த சீமோனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் முறுமுறுக்கிறான், இதை விற்று ஏழையில் கொடுத்துடலான்னு சொல்லி. ஆனால் வேதம் சொல்லுது, ஒரு வசனத்துக்கு போவோம். மார்க் 14 7-8 வசனங்களை நான் வாசிக்கிறேன். 7-8 வசனங்களை பாருங்கள், சொல்ல பாரு. 7-8 14ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனமும் 8ஆம் வசனமும். தருத்திரர் எப்போதும் உலகத்தில் இருக்கிறார்கள். உங்களுக்கு மனது உண்டாகும் போதெல்லாம் நீங்கள் அவர்களுக்கு நன்மை செய்யலாம். நானோ எப்பொழுதும் உலகத்தில் இரேன். இவள் தன்னால் இயன்றதை செய்தால் நான் அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமாக என் சரீரத்தில் தைலம் பூசிக்கொண்டால். நல்ல கவனிங்களேன், நான் அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமாக அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆண்டவராய் இயேசு சிலுவையில் போய் மரிக்க போகிறார். மரித்த பிறகு அந்த அந்த சரீரம் அடக்கம் பண்ணுறதுக்கு எத்தனமாக இந்த தைலத்தை பூசுறா. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, இந்த 300 பணம் இருக்கே, இதுக்கு இதை போய் விற்று கொடுத்தாவோ அல்லது எதவோ கொடுத்தாவோ என்றைக்கே அவன் தரித்திரம் தான் இருப்பான். ஆனால் ஆண்டவராய் இயேசுனுடைய கல்வாரியில் அந்த மரணம், அவர் கல்வாரியில் அடிக்கப்பட்டு ரத்தத்தை சிந்தி மரித்து அவர் அடக்கம் பண்ணப்படுறார் இல்லையா, அந்த மரணம் தான் இந்த முழு உலகத்துக்கும் தரித்திரத்துக்கான ஒரு பெரிய பதில். ஏன்னா அவர் வேதம் சொல்லுது, எடுங்க 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம், சீக்கிரம் எடுங்க 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம், அங்கே 9ஆம் வசனம் பாருங்களேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. நல்ல கவனிங்க தேவனுடைய பிள்ளைகளே, சொல்லப்பட்டிருக்கு, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அவர் எப்படிப்பட்ட ஒரு கிருபை உள்ள தேவன். அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தார். எதுக்குன்னா, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தார், நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் இயேசு சிலுவையிலே தரித்திரரானாரே. அப்படின்னா நம்முடைய எல்லா விதமான தரித்திரத்தையும் ஆண்டவராய் இயேசு சிலுவையில் ஏற்றுக்கொண்டார். இன்னைக்கு அவருடைய ஐஸ்வர்யத்தை தேவன் நமக்கென்று என்ன பண்ணியிருக்கார், சிலுவையிலே சம்பாதித்து வைத்திருக்கிறார். அப்போ என்ன பண்ணுறார், அவளுக்கு என்ன வழங்குச்சான், இந்த 300 பணம் செலவழிக்கப்படுதே, இதை விற்று யாராவது ஒரு ஆள் 10 பேர் கொடுத்தோன்னா அவனுடைய தேவை சந்திக்கப்படாது. ஆனால் ஆண்டவராய் இயேசு சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து என்ன பண்ண போகிறாருன்னா, இந்த முழு உலகத்தினுடைய தரித்திரத்தை சிலுவையில் சுமந்து தீர்த்து முழு உலகத்துக்கும் இவர் தான் ஐஸ்வர்ய சம்பனர் என்பதை என்ன செய்ய போகிறாரு, காட்ட போகிறார். காட்டுறது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் இந்த ஐஸ்வர்யத்தை கொடுக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். அப்போ அந்த அம்மா என்ன பண்ணலாம், அதனால இயேசு சொன்னார், இந்த சுவிசேஷம் எங்கெல்லாம் அறிவிக்கப்படுமோ அங்கெல்லாம் இவள் செய்த இந்த நற்கிரியை குறித்து என்ன செய்யும், நினைவு கூறப்படும். எதுக்கு அப்படின்னா, அவள் என்ன பண்ணனா, இந்த முழு உலகத்துக்கும் பதில் யார், ஆண்டவராய் இயேசுடைய கல்வாரி சிலுவை, அவருடைய மரணம், அவருடைய ரத்தம், அவருடைய உயிர்த்தெல்லாம் அதுக்கான பதில். அப்போது இன்றைக்கி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பண பிரச்சனைக்கும் எந்த ஒரு தரித்திர பிரச்சனைக்கும் ஆண்டவராய் இயேசு மாத்திரமே பதில். அப்போ ஆண்டவராய் இயேசு ஒரு மனுஷன் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போது
எவ்வளவு பெரிய ஒரு தரித்திரமா இருந்தாலும் அந்த தரித்திரத்திலிருந்து ஆண்டவராய் இயேசு நம்மளுடைய விடுதலையை ஆக்குகிறார். அதுக்காக தான் ஆண்டவராய் இயேசு அவர் ஐஸ்வர்யமுள்ளவராக இருந்தும் அவர் நம்மளை ஐஸ்வர்யமுள்ளாக்கும்படி அவர் நமக்காக சிலுவையிலே தரித்திரரானாரே. அப்போ இன்னைக்கு நம்மளை செழிப்பாக்கும்படி நம்மளை ஐஸ்வர்யமுள்ளாக்கும்படி அவர் சிலுவையிலே தரித்திரராக இருந்திருப்பாருன்னா ஆனார்னா இன்னைக்கு நாம் யாருமே தரித்திரவனாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. நாம் எல்லாருமே ஐஸ்வர்யவன்களாக இருப்பதான் கர்த்தருடைய சித்தம். செழிப்படைவதான் கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. இதை பற்றி எடுங்க. 1 யோவான் சீக்கிரம் எடுங்க. 1 யோவான் 3ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனம் பாருங்க. நான் வாசிக்கிறேன். சொல்றாரு, பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசுடைய கிரியில அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். நல்ல குனிய, பிசாசுடைய கிரியில அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். தரித்திரம் சாத்தானுடைய ஒரு கிரியை, பிசாசுடைய ஒரு கிரியை, அதை அழிக்கும்படிக்கே தேவகுமாரனாய சிலுவையிலே வெளிப்பட்டார். பாவத்தை மட்டும் கிடையாது, பாவம், சாபம், வியாதி, தரித்திரம் எல்லாத்தையும் சிலுவையிலே தேவன் அழித்து போட்டார். எதுக்குன்னா நாம் ஒவ்வொருவரும் ஐஸ்வர்யங்களாய் செழிப்பு பாருங்க, செழிப்பை உடையவர்களாய் வாழும்படி, ஐஸ்வர்யங்களாய் வாழும்படி, செழிப்பு உடையவர்களாய் வாழும்படி, செழிப்பான மக்களாக வாழும்படி ஆண்டவராகிய சிலுவையிலே மரித்து உயிரோடு எழுந்து இயேசு என்னைக்கும் ஜீவிக்கிறார். நான் சொல்கிறேன், உங்களுடைய தரித்திரத்திற்கு, உங்களுடைய கடன் பிரச்சனைக்கு, உங்களுடைய பண பிரச்சனைக்கு பதில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய வார்த்தை, இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப நீங்கள் படிக்கும்போது நம்முடைய தேவன் நம்மளை எப்படிப்பட்ட ஐஸ்வர்ய சம்பரணராய் மாற்றி இருக்கிறார். சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தினுடைய நீதியும் தேடுங்கள், அவ்வளவு வேலை உங்களுக்கு கூட கூட ஆண்டவரை தேடி நீங்கள் வந்திருக்கிறீங்க. நான் சொல்கிறேங்க, உங்களுடைய எல்லா தரித்திரத்தையும் ஆண்டவராகிய சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார். நீங்கள் கடன்காராக வாழ்வது கர்த்தருடைய சித்தம் அல்ல, நீங்கள் தரித்திரமாக வாழ்வது கர்த்தருடைய சித்தம் அல்ல. அவர் ஆண்டவருடைய ஆசையும் விருப்பமும் என்ன தெரியுமா? நாம் எல்லாரும் இந்த உலகத்தில் ஐஸ்வர்யவான்களாய், செழிப்புடையவர்களாய், வெற்றியுள்ள சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் உடையவர்களாய், நான் சொல்கிறேன், ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களாய் வாழ்வதுதான் கர்த்தருடைய சித்தம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் எழுதி நிற்போம். பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாட்களில் நீர் எங்களுடைய ஐஸ்வர்ய சம்பரணராக இருக்கிறபடியால் உம்மை துதிக்கிறோம். நல்லவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாட்களில் வந்திருக்கிற ஒவ்வொருடைய தேவையை சந்திப்பீராக. ஆண்டவரே, 200 பணம் மக்களுடைய தேவையை சந்திக்கிறது அல்ல ஆண்டவரே. ஒருவேளை 5 அப்பமும் 2 மீனும் அல்ல பதில். ஆண்டவரே, உம்முடைய ஐஸ்வர்யம் தான் பதில். ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதம் எப்படி அந்த 5 அப்பத்தின் மீதும் 2 மீதும் உம்முடைய ஆசீர்வாதம் வந்த பொழுது 20,000 பேரை சந்தித்ததோ, அதே போல இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகளுடைய தொழில்களில், வியாபாரங்களில், விவசாயங்களில், ஆடு மாடுகளில் உம்முடைய ஆசீர்வாதம் இறங்கட்டும். ஆண்டவரே, அது பலருடைய தேவையை சந்திக்கட்டும். ஆண்டவரே, ஆண்டவரே கர்த்தாவே, இந்த நாட்களில் பலவிதமான குறைகளோடு இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கையிலே உம்முடைய ஐஸ்வர்யம் உண்டாகட்டும், உம்முடைய ஆசீர்வாதம் உண்டாகட்டும், உம்முடைய செழிப்பு உண்டாகட்டும். ஆண்டவரே, உம்முடைய மக்களை நீர் ஆசீர்வதித்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய எல்லா தேவையை சந்திப்பீராக. எல்லா விதமான தாழ்வு மனப்பான்மைகளை மக்களை விட்டு நீங்கி போகட்டும். ஆண்டவரே, அவங்க ஒடுங்கி போயிருக்கிற, அவங்களை அமிழ்த்தி கொண்டிருக்கிற அப்படிப்பட்ட தாழ்வான எண்ணங்கள் அவங்களை விட்டு இயேசு நாமத்தில் நீங்கி போகட்டும். நம்முடைய மக்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென். இயேசு ராஜாவுக்கே, இயேசு ராஜாவுக்கே, இயேசு ராஜாவுக்கே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.